ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சாப்டர் 187. சீஃபையோ ஒரு நதி பக்கமாக உட்காந்துக்கிட்டு அதில் கல்லை தூக்கி போட்டு 1 2 3 4ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கான். ஹே டாக்கேமிச்சி, அதை பார்த்தியா? 12 தடவை அந்த கல் போயிருக்குன்னு சீஃபையோ டாக்கேமிச்சி கிட்ட சொல்கிறான். ஆமான்னு டாக்கேமிச்சி சோகமாக சொல்கிறான். ஏமா இசானா இறந்ததுக்கப்புறம் நடந்த நிறைய விஷயம் எல்லாமே உனக்கு கண்டிப்பாக சேடாக தான் ஃபீல் பண்ண வைக்கும்னு எனக்கு தெரியும்னு சீஃபையோ சொல்கிறான். கீசைக்கு எந்த மாதிரியான பர்சன்னு டாக்கேமிச்சி கேட்குறான். நான் தப்பாக நினச்சிட்டேன். கீசைக்கு ஒரு டைம் லிப்பரோ வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு இருக்க ஜஸ்ட் ஒரு லைஃப்பில் டோமான் மெம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணி நிறைய பேரை கொல்ல வச்சு அவனோட வழியில் ஜப்பானோட டாப்பில் வரணும்னு ட்ரை பண்ணான். அதுக்காக எத்தனை நைட் அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவன் ஃபைட்லேயும் வீக்கு தான் உனக்கு தெரியும்ல. அவனோட மூளையும் நம்பிக்கையும் பயன்படுத்தி எல்லா வகையிலையும் அவன் ட்ரை பண்ணான். அவன் இன்க்ரெடிபிள்னு டாக்கேமிச்சி சொல்கிறான். ஹே டாக்கேமிச்சி, அவன் இன்க்ரெடிபிளாக இல்லை வேறு என்னவான்றது முக்கியமே இல்லை. அவன் ஒரு முட்டாள் தான். அவனை பற்றி யோசிக்கணும்னு உனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவன் சாகிறது தான் கரெக்டு. அதனாலன்னு சீஃபியோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே டாக்கேமிச்சி கத்திக்கிட்டே போய் அந்த தண்ணியில் குதிக்க போகிறான். ஹே டாக்கேமிச்சின்னு சீஃபியோ அதை பார்த்து ஷாக் ஆகிறான். டாக்கேமிச்சி தண்ணியில் குதிச்சிடுறான். சீஃபியோவுக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. டாக்கேமிச்சிக்கு என்னாச்சுன்னு சீஃபியோ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். டாக்கேமிச்சி மறுபடியும் கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறான். ஏ இடியட், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சீஃபையோ டாக்கேமிச்சியை திட்டுறான். சீஃபையோ, எனக்கு கீசைக்கு இறந்தது பிடிக்கலை. என்னால் எந்த ஹெல்ப்பும் அவனுக்கு பண்ண முடியலை. அதே சமயம் எனக்கு அவனை கண்டிப்பாக பிடிக்காது தான் டாக்கேமிச்சி சொல்கிறான். ஆனால் அது எல்லாமே அவன் ஹினாக்காக தான் பண்ணான்னு என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவனை என்னை ரெஸ்பெக்டும் பண்ணான். அதனால தான் நான் அவனை அதிகமாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு டாக்கேமிச்சி சொல்கிறான். உனக்கு கோல்டு பிடிச்சிட போது டாக்கேமிச்சி. இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறியான்னு சீஃபியோ கேட்குறான். என்னால் ஜஸ்ட் எதுவுமே பண்ண முடியலன்னு டாக்கேமிச்சி ஃபீல் பண்ணுறான். எனக்கு புரியுதுன்னு சீஃபியோ சொல்கிறான். டாக்கேமிச்சி தும்ப ஆரம்பித்த உடனே பார்த்தியா, உனக்கு கோல்டு பிடிச்சிக்கிடுச்சு, சீக்கிரமாக வெளில வான்னு சீஃபியோ சொல்கிறான். ஒருத்தவங்க எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க சாகும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்னு சீஃபியோ சொல்கிறான். இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க. மேகியை பார்க்க டாக்கேமிச்சி வந்திருக்கான். உன்னை இங்கே கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிரு. உன்னை பார்த்து தனியாக பேசணுன்னு ஆசைப்பட்டேன்னு மைக்கி சொல்கிறான். நீ ஃப்யூச்சர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன செஞ்சேன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்கிறியான்னு மைக்கி டாக்கேமிச்சி கிட்டே கேட்குறான். இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.